வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்வாஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸ்னு இருக்கும், அதையும் ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ட்ராப்டுன்னு இருக்கும். ஸோ ட்ராப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கட் அவுட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி எரேஸ் ஆகிடும். இங்கே கீழே பாருங்கள் ஒரு ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்டரோட லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறதுனால பேக்கில் வந்துடுறேன். இப்போ ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருப்போம் ட்ராப்டுன்னு. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதை செட் பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. இந்த இமேஜெல்லாம் ஆட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ எகைன் சொல்கிறேன், நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக உங்களோட ஃபோட்டோ மட்டும் இருக்குன்ற மாதிரி இருக்குனாலும் சரி, எதுனாலையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்ன்ற ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இமேஜில். ஸோ இது கரெக்டாக உங்களோட இமேஜ் சைஸில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பார்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ அதுவும் அந்த மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மேலே இந்த கார்னரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அந்த இமேஜை காப்பி பண்ணி இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ இன்னொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காது. அதுக்கு கீழே கிராப் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த இமேஜ் கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இப்போ உங்களுக்கு செட் ஆகிடும். கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இந்த கார்னரில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதோட சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் ஆட் பண்ணலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த இமேஜை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்டர் செட் பண்ணி இந்த இமேஜை தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை கரெக்டாக வந்துட்டு கீழே இந்த மாதிரி சைடாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அதையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். மோஸ்ட்லி நீங்கள் அதாவது சோலோவாக இது பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி கப்புள்ஸாக எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஃப்ரீ இருக்காது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மறுபடியும் கீழே பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு ஏதோ ஒரு எமோஜிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு
டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபுல் இமேஜுக்கு மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா, வேணும் அப்படின்னா அதோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு கீழே வந்து லிரிக்ஸு இல்லைனா ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு லவ் யூ அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒயிட் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பக்க டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இன்னொரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறப்ப இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்க ஃபாண்ட்டே செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதோட சைஸ் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் லவ் யூன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எவர் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்றதை வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இப்போ டபுள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டைலிஷாக ஏதாவது ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் லெட்டரில் இருக்கிற மாதிரி ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு கலரை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் வேறு கலர் எதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி அதை அதுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இப்போ லவ் யூ ஃபார் எவர்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஏதாவது ஏதாவது லிரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த லிரிக்ஸை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறப்ப அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் உடைய விஷஸ் தான். ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அந்த இடத்துல லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்துட்டு கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு எல்லா செட்டிங்குமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ் கட் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸ் கட் மேலே ஸ்கின் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் மட்டும் இப்போ ஒயிட் ஆகிடும். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்னு எல்லாமே இருக்கும். உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இப்போ ஷார்ப் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த டைப்பில் எடிட் பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.